கணவர் வரலையா? அவருக்கு பதிலா பரிகாரத்தை நான் பண்ற சாமி. அப்படி பண்ண முடியாதுமா. அந்த குடும்பத்தை சேர்ந்த, அந்த குடும்பத்துல பிறந்த ரத்த உறவு தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். சாமி, ரத்த உறவை விட கணவன் மனைவி உறவு புனிதமானது தானே. 7 ஜென்மத்துக்கு தொடர்ந்து வர உறவு தானே இந்த கணவன் மனைவி உறவு. என் கணவரால இப்போ வர முடியாத சூழ்நிலை. அதனால அவரோட இடத்துல இருந்து பரிகாரத்தை நான் செய்யறேன். தயவு செஞ்சு அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. தெய்வ சக்தி உள்ள அந்த வைரம் எனக்கு கிடைக்கணும். ஓஹோ, வைரத்துக்காகத்தான் மாப்பிளைய பரிகாரம் பண்றதுக்கு கூப்பிட்டியா? ஐயோ, சிஸ்டர் சொன்னது சரியா போச்சு. வைரத்தை எடுக்க விடக்கூடாது. என் கணவனையும் குழந்தையும் நான் காப்பாத்தணும். தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க சாமி. பரிகாரத்தை நான் பண்றேன். தயவு செஞ்சு என்ன பரிகாரம் சொல்லுங்க. ஐயோ, இந்த சாமியார் வேற யோசிக்கிறானே. சரி, இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருக்கும்போது அதை என்னால மாத்த முடியாது. பரிகாரத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க சாமி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில விரதம் இருந்து அம்மனுக்கு விளக்கு ஏத்தணும். அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற நாகாத்தம்மன் கோயில்ல இருக்கிற புத்துக்கு விளக்கு போட்டு பால் வச்சு கும்பிடு. சரிங்க சாமி, நான் அப்படியே பண்ணிடுறேன். புத்துல இருக்க நாகம் வெளியில வந்து நீ வச்ச பாலை குடிச்சதுன்னா உன் கணவனுக்கு பதிலா நீ பண்ண பரிகாரத்தை அந்த நாகம் ஏத்துக்கிட்டு சம்மதிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீ தாராளமா பண்ணலாம். சரிங்க சாமி, நான் அப்படியே பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம், அதுதான் முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அது? சொல்லுங்க. உன் கணவர் இந்த பரிகாரத்தை பண்ணாததுனால பாம்பு கோபப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உன் வீட்டுல ஏதாவது அவசகுணம் நடக்கலாம். நாளைக்கு உன் புருஷனை வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்பாத. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க. ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இத உடனே சிஸ்டர் காதல போடும். சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். இவளுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டியதான். வைரத்தியா எடுக்க போற, உனக்கு நான் தண்ணி காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பார். வைரத்தியா எடுக்கிற வைரம் வர்றேன். நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு. ஏன், எதுக்காக கேக்குற? நீங்க அது கொஞ்சம் தள்ளி வச்சுக்க முடியுமா? அது ரொம்ப முக்கியமான வேலை. அத தள்ளிலாம் வைக்க முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக வேணாம். ஏய், என்னன்னு சொல்லு. என்ன காரணத்துக்காக என்ன வெளியே போவேன்னு சொல்ற? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். ப்ளீஸ், எனக்காக நீங்க நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம இருங்களேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டுக்கிட்டதில்ல. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக ப்ளீஸ். மாயாமா என் நல்லதுக்காக பாத யாத்திரை போறாங்க. நீ ஏன் நல்லதுக்காகன்னு சொல்லி வீட்டுல இருக்க சொல்ற? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, உன் விருப்பப்படி நான் வீட்டை விட்டு நாளைக்கு எங்கேயுமே போல. ரொம்ப சந்தோஷங்க. சரி, நான் இப்ப வெளியே போலாம்ல? தாராளமா போலாம். சொல்லுது தேவிமா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாளா? நம்ம கிளம்பலாமா? நீங்க வர வேணாங்க, நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். என்ன வெளியே தானே போக கூடாதுன்னு சொன்ன? உங்க கூட ஸ்கூலுக்கு கூட வரக்கூடாது? ஏங்க, ஸ்கூல் கூட வெளியே தானங்க இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க வீட்லயே இருந்து வேலையை பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, என்னமோ சொல்ற. நான் இங்கே இருக்கிறேன், நீ போயிட்டு வா. தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த கட்டுப்பாடெல்லாம். சரி, பத்திரமா போயிட்டு வா.
தயவு செஞ்சு வெளியில போயிடாதீங்க ப்ளீஸ். சரி, நான் போக மாட்டேன். நீ போயிட்டு வா. ம். ம். ஒருவேளை நம்ம போன அப்புறம் இவர் வெளியே போயிட்டா என்ன பண்றது? லாக் ஆயிடுச்சு. தேவிமா ரெடியா? வா வா வா, டைம் ஆச்சு, வா 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 வா. ஏண்டா அறிவில்ல? ஏய் வாடி விட்றா, வாடி விடு. ஏய் வாடி விடு, காப்பாத்துங்க, என்ன வாய் காப்பாத்துங்க. மூடு. ஏய் மூடு. ஏய் வண்டிடுறா. ஏய்